என்னத்த தேடுற? பையங்க. எந்த பைய? பணப்பை. பணப்பையா? இங்கதான் விட்டேன். உங்ககிட்ட கூட காமிச்சனே, மறந்து வச்சுட்டு போயிட்டேன். எடுத்து வச்சிருந்தா தயவு செய்து கொஞ்சம் கொடுத்துறீங்களா? என்னயா இது? உன் வேலை என்கிட்டே காட்டுறியா நீ? பணத்தை நான் எடுத்தேன்னு 10 பேர் நம்புபடியா செஞ்சு பணம் இல்லாமலே கல்யாணத்தை பண்ணி பண்ணலான்னு பாக்குறியா? அப்படிதான் ஒண்ணு நீங்க. இந்த பாரு, மரியாதையா நீ வெளியில போயிடு, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். ஐயா போயா? ஐயா 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 போயிடு, போ. ஐயோ 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 ஐயோ, அட பாவிகளா, இவ்வளவு பால் எதுக்கு? குடிக்கிறதுக்கு. உடம்பு ரொம்ப உஷ்ணமாயிடுச்சு நைனா. உஷ்ணமாயிடுச்சா? அதுக்கு ஒரு பொட்டு விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புள்ள வச்சா சரியா போகுது. இவ்வளவு செலவா அதுக்கு? காசு கொடுத்து வாங்கல நைனா, ஓசி. ஓசியா? நைனா இது மாமூலு பால் இல்ல நைனா, மசாலா தூது, பாதம், பிஸ்தா, கல்கண்டு, குங்குமப்பூ எல்லாத்தையும் போட்டு படிக்கு பாதியா காய்ச்சிருந்து நைனா. நைனா, என் தோஸ்து மணிலால் ஷா இன்னைக்கு மசாலா பால் கடை திறந்திருக்கான் நைனா. அவன் எனக்கு குடிச்சு பாடான்னு கொடுத்துருச்சான் நைனா. அட பச்சை துரோகி, நீங்க பச்சை குழந்தையா இருந்தப்போ உங்க வாயில படிப்படியா பாலை கொட்டி வளர்த்தனே, நைனாவை மறந்துட்டீங்களடா. டேய், இத நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒரு கோலை கொண்டாங்கடா, போடா. இந்த பாலை நம்பி உங்ககிட்ட ஒப்படைக்கலாமா நைனா? பெரிய புலிப்பாலு. ஏடாடே, உங்க 2 பேரையும் நம்பி இவ்வளவு பெரிய பங்களா விட்டுட்டு அடிக்கடி நான் வெளியே போறேன்னு நம்பலாமா? நான் கேக்குறேன், போடா. உன்னை நம்பித்தான் நைனா விட்டுட்டு போறேன். பத்திரம். பிச்சைக்கார பையன் பெருசா நம்பி விட்டு போறானா? என்னடா கைய பிடிக்கிற? கோவலையா கேட்ட? கோவலை இது கோவலை. என்னமா கலக்கிட்டு இருக்க? விஷம். உங்க அப்பா கொடுக்க போறியா? ஆமா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. சீ, வாய மூடுறே. இது தூக்க மருந்து. இந்த தூக்க மருந்த பால்ல கலந்து எங்க நைனாவுக்கு கொடுத்துட்டு அவருடைய கஜானாவை கொள்ளையடிக்க போறேன். இதுவும் சரிதான். நைனா, கோவலையா கேட்ட? கோவலை இதோ வர்றேன். அண்ணே, மூச்சு நின்னு போச்சு. அப்பாவை நீ கொலை பண்ணிட்ட. அடப்பாவி, நீ என்ன உள்ள தள்ளிட போல் இருக்க. இருடா பாக்குறேன். ஓடு. சங்கர் மாமோட பை இதானே? கரெக்ட். நாம சந்தேகப்பட்டு சரியா போச்சு. நைனா தான் பணத்தை அழுத்திட்டாரு. பை இருக்கு, பணத்தை காணுமே. நைனா யாரு? 1 நம்பர் கிரிமினல் ஆச்சே. பணத்தை வேற இடத்துல பதுக்கி இருப்பாரு. சரி சரி, அந்த நகையெல்லாம் எடுத்து ஒன்னா பையில போடு. திருட்டுக்கு திருட்டு நைனாவோட திட்டத்தையே நாசமாக்கும். இப்படி பயப்படி. இவ்வளவு நகைங்களும் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுமே. நீங்க 75,000 தானே கேக்குறீங்க? ஏன் ஒருவேளை உங்க அப்பாவுக்கும் தெரியாம
திடீட்டு வந்துட்டீங்களா? யோ சேட்ஜி, திருட்டு நகைகளை வாங்கி வாங்கி அந்த புத்தி உன்னை விட்டு போகலையே. சொந்த வீட்டுல எவனா திருடுவானா சேட்ஜி? அதுவும் சரி, உங்க அப்பாவே வட்டிக்கு பணம் கொடுக்கிறவராச்சு, அவரும் ஏன் கடன் வாங்குறாரு? அதை ஏன் கேக்குறீங்க சேட்ஜி? எங்க அப்பாவுக்கு ஹார்ட்டே இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வாயிலையும் மூக்கிலையும் ரத்தம் வழியுது. பார்க்க கன்றாவே இருக்குது சேட்ஜி. கடைசியில அபிசீனியாவுக்கு தூக்கிட்டு போய் ஹார்ட் அறுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் சேட்ஜி இவ்வளவு பணம் தேவைப்படுது. சேட்ஜி, உங்களுக்கு வேணும்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் கையெழுத்து போட்டு கொடுத்துறோம். துபார் சேட்ஜி, நீ எங்களுக்கு ஒரு நைனா மாதிரி. நீ பணம் கொடுத்துதான் எங்க நைனாவை நாங்க தூக்கணும். தூக்கணுமா? ஆமா, அபிசீனியாவுக்கு தூக்கணும்ல. தூக்குங்கோ தூக்குங்கோ, நம்ம பணம் கொடுக்கறோம். மாமா, உங்க பணம் கிடைச்சிருச்சு. எது? இந்தாங்க, சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்க. எப்படி இது? அது அது வந்து நீங்க உட்கார்ந்திருந்த சோஃபா பின்னாலே இருந்துச்சு. பார்வதி, பாத்தியா, என்னுடைய உழைப்பு விழும்போகிறேன். பணம் கிடைச்சிருச்சு, வச்சுக்க. இந்த பண விஷயம் எங்க நைனாக்கு தெரிய வேண்டாம். ஏன்பா, அது என் பணம் தானே. எங்க நைனா உங்களை தப்பா பேசிட்டாரா? அது நினைச்சு குன்னி போயிட்டாருப்பா. இந்த நல்ல நேரத்துல அத கிளறுவான வேலையை கவனிப்பா. சரிப்பா. வா வா, உள்ள போ. வாங்க காணு சேட்டு. எல்லாம் வட்டி கிடக்கானா வர்றானுங்க. வடிவே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போ உள்ள. சேட்டு. நீங்களா? ஏயா கண்ணு தெரியலையா? நான் தான். உங்களுக்கு இன்னும் தூக்கலையா? எதை தூக்குறது? உங்களுக்கு ரத்த வாந்தி சொன்னாங்க. எனக்கா? உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சொன்னாங்க. எவையா சொன்னா? உங்க பிள்ளைங்க சொன்னாங்க. ஏன் புள்ள சொன்னானா? ஆமாங்க, உங்களுக்கு ஆபரேஷனுக்கு அபிசீனியா தூக்கணும் அப்படி சொல்லி நகைங்களை என்கிட்ட அடவு வச்சு 75,000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க. 75,000 ரூபாயா? ஆமாங்க. நகைகள் அடகு வச்சா? ஆமாங்க. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கியோ பெரிய வேல. யோ வாயா. உன் சூழ்ச்சிக்கு பரிசு. சூழ்ச்சியா? பின்ன என்ன, என் பையனை எனக்கு எதிரா தூண்டி விட்டு என் நகையவே திருடி அதை இந்த ஆள்கிட்ட அடகு வச்சு அந்த பணத்துல கல்யாணம் நடத்துறியே, அதுக்கு பேர் என்ன? நகைய திருடினதுக்கு என் பெரிய பையன் சாட்சி, அதை அடகு வச்சதுக்கு சேட்டு சாட்சி. மடையா, ஏண்டா மரம் மாதிரி நிக்கிற? சொல்லேண்டா. இப்ப நீ சொல்லல, உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டா. ஆமா சொல்றேன்டா. ஏ காசிநாதா, என்ன பொய்யா சொல்ற? நீ என்ன நடுத்தரவில் நிக்க வச்சாலும் சரி, உன்னை நான் என்ன செய்ய போறேன் பாரு. நீ நாசமா போக. நான் செத்தால உண்மையை தவிர வேற எதுவும் என் வாயில இருந்து வராதுடா. ஆமா சார், எங்க நைனா சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். தம்பி, என்ன இன்ஸ்பெக்டர், யார் சொல்லியும் இல்ல, நானா தான் நகை எடுத்தேன், அதுவும் என் சொந்த வீட்டுல. அது குற்றம்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா, தங்கச்சிய காட்டி என் பையனுக்கு மருந்து போட்டு மயக்கி அவன் புத்தியவே கெடுத்துட்டான் இந்த சங்கர். என்ன பேசாம இருக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர், ஆண்டவன் மேல ஆணையா சொல்றேன், பணத்தை அவங்க வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்.
திரும்ப போய் பார்க்கும்போது பணம் அந்த இடத்துல இல்லை. அப்புறம் ஒரு நாள் அந்த பிள்ளைங்க வந்து பணம் அங்கேதான் இருந்ததுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. நான் அதை வாங்கிக்கிட்டேன், அவ்வளவுதான். பாத்தீங்களா சார், பணம் வாங்குறத சங்கர் ஒத்துக்கிட்டான், நகையை வச்சுதான் பணம் வாங்கினாங்கிறத பையன் ஒத்துக்கிட்டான். அப்புறம் என்ன, தள்ளிட்டு போக. என்னங்க 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 இது? எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது.